இந்த வீடியோவில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விகள். இந்த கேள்விக்கான விடைகள் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மார்க்கெட் தான் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வரக்கூடிய நாட்களில். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னுடைய டவுட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கான எக்ஸ்பைரி டே எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பைரி டேவில் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி டேவில் ஸ்பாட்டு ஈக்குவல் டு ஃப்யூச்சரு, அதாவது இந்த மந்தோடைய கான்ட்ராக்டோடைய ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ஒரே இடத்த முடியணும். இது ஒரு விஷயம் வந்து நடக்கும் எக்ஸ்பைரியில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சந்தையினுடைய முடிவில் மார்க்கெட் முடியும் போது அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கான உண்மையான வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ எல்லாமே ஜீரோ ஆகிட்டுருக்கும். அதாவது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்டிபி ப்ரைஸ்னு இருக்குது இல்லைங்களா, இந்த எல்டிபி ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எல்லாமே வந்து ரியல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். மற்ற டைம் வேல்யூ எல்லாமே வந்து ஜீரோ ஆகிட்ருக்கும். அந்த ரியல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ மார்க்கெட்டோடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா 22,488. அப்போது 400க்கு மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 88 ரூபா 55 புள்ளிக்கு 88 ரூபா 55 இருக்குது. அப்போ 22,400 வந்து 400 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 400க்கு மேலே சந்தை எவ்வளோ இருக்குது, 88 தான் இருக்குது. அப்போது க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள் 88 ரூபா 75 காசு. இந்த 10 காசு வித்தியாசம், இந்த 10 காசு ₹1 இதுக்குள்ளே ஒரு வித்தியாசம் வரதான் செய்யும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 400 கால் ஆப்ஷன் பாருங்கள், 400க்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ இருக்குது, இங்கே 88 ரூபா 65 காசு, இங்கே 88 ரூபா 75 காசு. அப்போ 50க்கு மேலே எவ்வளோ இருக்குது, 38 ரூபா 70 காசு. இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 5 காசு 10 காசை விட்டுருங்க, ஆனால் 38 ரூபா இருக்கணும். அப்போ 450க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா 38 ரூபா இருக்கணும். அந்த 38 ரூபா இங்கே இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா 22,550 புட் ஆப்ஷனு. 22,550 கீழே மார்க்கெட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 62 ரூபா 61 ரூபா சம்திங் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா 61 ரூபா இருக்குது. அப்போ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுதான் ரியல் வேல்யூ. அப்போ இருக்கக்கூடிய டைம் வேல்யூ எல்லாமே வந்து ஜீரோ ஆகிடும். இந்த ப்ராசஸ் தான் எக்ஸ்பைரியில் வந்து நடக்குது. இது கண்டிப்பாக ஆப்ஷனலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க மோஸ்ட் ஆஃப் இது தெரியாமல் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போது இன்றைக்கி நமக்கான கேள்விகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் ஒரு இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரியல் வேல்யூ, ஒரு எதிர்பார்ப்பு விலைன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது சந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு இதே இடத்த ஒரு 500 ரூபா இருக்குது அப்படின்னாக்கா சந்தை வந்து பார்த்திங்கன்னா 22,400க்கு மேலே 500 புள்ளிகள் வந்து போய் முடியும் அப்படின்னும்போது தான் நம்ம வந்து இந்த 500 ரூபா கொடுத்து வாங்குவோம். அந்த எதிர்பார்ப்பு விலையை வந்து கொடுத்து வாங்குவோம், வாங்குறதுக்கு தயாராக வந்து இருப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கான நம்மளுடைய இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரியல் வேல்யூ. அப்போ அடுத்த எக்ஸ்பைரியில் வந்து பார்ப்போம். இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். எப்போவுமே வந்து இந்த அட் த மணி இருக்குது இல்லைங்களா, இந்த அட் த மணி, இந்த மணி இவெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 200 ரூபா இருப்பான். ஒரு நார்மலான ஒரு ஃபெட்டு மீட்டிங்கு, இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், இந்த மாதிரி மார்க்கெட்டோட வைலண்ட் மூவ் கொடுக்கக்கூடிய டைமில் பார்த்திங்கனாக்கா ஒரு 200 ரூபா, அதிகபட்சம் ஒரு 250 ரூபா அவ்வளோதான் இருப்பான். இங்கே பார்த்திங்க அப்படின்னாலே ஓடிஎம்மே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 250 ரூபா பக்கம் இருக்கான். அதுவும் வந்து புட் சைடு. கால் சைடு பாருங்கள், மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா 470 ரூபா இந்த அளவுக்கு ப்ரீமியம் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரியல் வேல்யூ என்ன அப்படின்னாக்கா இப்போது 400க்கு மேலே சந்தை எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 88 ரூபா இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய ரியல் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 534 ரூபாயில் 88 ரூபா கழித்தோம் அப்படின்னாக்கா என்ன வேல்யூ இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 447 ரூபா பக்கம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைம் வேல்யூ, அதாவது எதிர்பார்ப்பு விலை இருக்குது. இப்போது இது எதை வந்து எதிர்பார்த்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோடைய ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்து இருக்குது. ரிசல்ட் மீன்ஸ் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து மார்க்கெட் வந்து எதிர்பார்த்து மார்க்கெட் வந்து நல்லா ஒரு மேலே போகலாம், அதாவது 22,400க்கு மேலே ஒரு
500 புள்ளி பக்கம் போகலாம், 530 40 புள்ளி பக்கம் போகலாம் அப்படின்றதால மார்க்கெட்டை வந்து இதை பை பண்ணக்கூடியவங்க இந்த 534 ரூபா கொடுத்து பை பண்ணி வச்சுருப்பாங்க. சந்தையை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 400க்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுறவங்க செல் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இது எல்லாமே வந்து ஒரு நியூஸை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்து வந்து இதை செல் பண்ணி வச்சுருக்கவங்க செல் பண்ணி வச்சுருக்காங்க, பை பண்ணி வச்சுருக்கவங்க பை பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த நியூஸ் வந்து வரதால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐவி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 36 37 இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 32 33 இருக்குது. இப்போ இந்த ஐவின்றது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறப்ப இந்த வந்து இருக்கும். அதாவது ஒரு இந்த ஐவின்றது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்தியா விக்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிட்டு ஆஸ்க் இந்த ரேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இந்த ஒரு எதிர்பார்ப்பால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் இப்படி இருக்குது. இது இப்போது இது பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வருது அப்படின்றத வச்சுக்கோங்க. நியூஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்றது தெரியாததால் இந்த மாதிரி வந்து ஒரு பயம் வந்து இருக்குது. இப்போது இது வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த பயத்தில் ஒன்று மார்க்கெட் வந்து ஏறும். ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும், இந்த பக்கம் வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும். ஆனால் ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுத்தா மார்க்கெட் வந்து நல்லா கீழே இறங்கும். மார்க்கெட் இறங்கும், பட் ஆனால் இங்கே அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் ஏறுமா இறங்குமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இந்த மணியில் 470 ரூபா இருக்குது. இதே வந்து இப்போ நம்ம பை பண்ணோம் அப்படின்னாக்கா 470 ரூபா கொடுத்து பை பண்ணால் ஒரு லாட்டு தான் வந்து பை பண்ண முடியும். அப்போது இந்த ஒரு லாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிஃப்டியில் வந்து 25 குவான்டிட்டி, அப்போது ஒரு 10,000, இது ஒரு 70, கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,800 ரூபா பக்கம் தேவைப்படுது. ஆனால் நார்மலான டேஸில் 13,800 ரூபா வச்சோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3லேருந்து 4 லாட்டை வந்து பை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த இடத்த போய் ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு 14,000 ரூபா காசை போட்டு இதை பை பண்ணி வச்சு திடீர்னு மார்க்கெட் வந்து ஏறினா நமக்கு ப்ராஃபிட் வந்தால் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் வந்து திடீர்னு நமக்கு ஆப்போசிட்டாக போய் இந்த வேல்யூ, ஏன்னா இந்த அளவுக்கு பயம் இருக்கிறப்ப மார்க்கெட்டோட மூவ் வந்து யோசிச்சு பாருங்கள். ஒரே கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 100 பாயிண்ட் வந்து சரன்னு மேலே போகலாம், இல்லை 200 பாயிண்ட்டு கூட மேலே போகலாம். அப்படி போகும்போது நமக்கு என்னன்னாக்கா, நம்ம என்ன இருந்தாலும் நம்மளோட ரிஸ்க்குள்ளே தானே ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து 20 புள்ளி ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10 புள்ளி 5 புள்ளி தான் நிஃப்டியில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் அது கரெக்டாக நம்ம வைக்கிற இடத்த ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதை வந்து யோசிச்சு பாருங்கள். இப்போது ப்ரைஸ் வந்து 100 ரூபாயில் இருக்குது. 100 ரூபாயிலேருந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 100 ரூபாய்க்கு வந்து பை பண்ணிட்டு 90 ரூபாயில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இப்போ மார்க்கெட் வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரியான சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா 100 ரூபாயிலேருந்து நார்மலான டேவில் 99 95 அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் வந்து மாறும். இந்த மாதிரி ஸ்பைக்கு கொடுக்கும்போது டைரெக்டாக 100 ரூபாயிலேருந்து அதாவது விற்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா 100 ரூபாயில் இருக்கக்கூடிய ப்ரைஸை செல்லை வந்து நம்ம எல்லா ப்ரைஸ்லையும் போட்டுருவோம். ஆனால் வாங்குறவன் டைரெக்டாக 50 ரூபாயில் கொண்டு போய் போடுவான். ஏன்னா மார்க்கெட்டோட மூவ் அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். அப்படின்னும் போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் 90 ரூபாயிலலாம் ட்ரிகர் ஆகாது, அது போய் 80 ரூபாயில் ட்ரிகர் ஆகும், இல்லை 75 ரூபாயில் ட்ரிகர், அது எங்கே வேணாலும் ட்ரிகர் ஆகலாம். அப்போது இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன இருக்குது, ரிஸ்க் இருக்குது. அப்போ ரிஸ்க் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா, இது வந்து எனக்குள்ளே நானாக வந்து இதெல்லாம் வந்து யோசித்த விஷயம். இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஜஸ்ட்டு வந்து இதை யோசித்து பாருங்கள். இது எனக்குள்ளே இருந்த கேள்வி. மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போது நமக்கு வந்து கிளியரான மார்க்கெட்டு எத்தனையோ டேவில் வந்து கொடுக்கும். அப்போது இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த 14,000 ரூபாயை ஒரு லாட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு சுச்சுவேஷனில் போய் ட்ரேட் பண்ணுறத விட இந்த 14,000 ரூபாயை வச்சுருந்து கம்முன்னு ஒரு கிளியர் கட்டான மார்க்கெட்டில் நம்ம ஒரு 10 பாயிண்ட்டாக 20 பாயிண்ட்டாக கூட 10 ட்ரேட் எடுத்து 100 பாயிண்ட்டு பிடிச்சிக்கலாம், ஒரு 5 ட்ரேட் எடுத்து 100 பாயிண்ட்டு பிடிச்சிக்கலாம். அந்த இடம் லாஸ் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 10 பாயிண்ட்டாக தான் லாஸ் ஆகும். அதை விட்டுட்டு நான் போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுக்கிறேன், நான் பெரிய ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14,000 ரூபாயை கொண்டு வந்து போட்டு எடுத்த உடனே அவன் 100 பாயிண்ட்டு டவுன் ஆகி
அவன் மிகப்பெரிய லாஸ் எல்லாம் கொடுக்கறத விட அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரியான மார்க்கெட்டில் இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னாக்கா, இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். இப்போ நான்லாம் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி தான் ஆகுது. அப்படின்னும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை மார்க்கெட்டில். அப்போது இந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கான ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன். அப்போது இந்த எலெக்ஷன் அப்போ லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் அப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சும் நான் இந்த ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக நிலச்சி இருப்பேன். அப்படின்றதால இப்போது இந்த விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி வந்து எனக்கான லேர்னிங்கை எடுத்துகிட்டு இதை மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அடுத்த எலெக்ஷனில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணி நல்லா அப்போ வந்து சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களுமே வந்து என்ன மாதிரி வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் நிறைய விஷயம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படின்னும்போது இதை வந்து லேர்ன் பண்ணுறது நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து இதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நமக்கு தேவை என்னன்னாக்கா, இங்கே ட்ரேட் எடுக்கும்போது நான் லாபம் பண்ணுறோம் நஷ்டம் பண்ணுறதுன்றதை விட நமக்கு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கணும். நம்ம கணிக்கிறது மார்க்கெட்டில் நடக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்துக்காக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு